ஓகே. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இத நான் வந்து எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணுவேன். பிசினஸ், கரியர் எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணுவேன். அதாச்சும் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாததுலருந்து ஒரு வேல்யூ எடுத்துட்டு வரது. 0ல இருக்கும் அந்த பொசிஷன் போறது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தான். அது கரியரா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த கான்செப்ட்ட வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாததுலருந்து டிராகன் மூவில வர பிரதீப் மாரி ஒரு பொசிஷன் போறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ரீசென்ட்டா போட்டிருக்கேன். போய் அத செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோல நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, இல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபண்ட் வச்சிருக்கீங்க, மார்க்கெட்டிங் டீம் வச்சிருக்கீங்க, சேல்ஸ் டீம் வச்சிருக்கீங்க. ஆனா லீட்ஸ் மட்டும் இல்லப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ஓனர், ஃபவுண்டர், சிஓ இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, என்கிட்ட ஸ்கில் மட்டும் இருக்குது, ஸ்கில் கூட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற பொசிஷனில் இருந்து கிளைண்ட் எப்படி உங்களை தேடி வர வைக்கிறது, எப்படி லீட் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 கஸ்டமரை எப்படி எடுத்துகிட்டு வருது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ரீச், கோல்டு அவுட் ரீச், இந்த பேஸை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லாததுலேருந்து எப்படி ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் லீட்ஸ் எடுத்து அந்த லீட்ஸை வச்சு க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த பொசிஷன் போயிட்டீங்கன்னா லீட்ஸ் உங்களை தேடி வரும், கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ அழகாக பேச போகிறோம். கைஸ் எனக்கு நல்லா தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை பிடிக்கிறதுக்குள்ளே இருக்கிற தலைவலி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, அது இது ஃபைவர், அப்வொர்க்கு, கோல்டு அவுட்ரீச், இமெயில் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம ட்ரை பண்ணாத மெத்தட்ஸே இருக்குது. என்னென்னமோ மெத்தட்ஸ், கோல்டு இமெயில், அவுட்ரீச், அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறதுலேருந்து, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, இன்பவுண்ட் லீட் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது கெட் பண்ணுறதுக்குள்ளே யவ்வா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை நீங்கள் கெட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டான கஷ்டமான விஷயம். ஐ கேன் ஃபீல். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸராக அது ஸ்டார்ட் பண்ணும்போது கிளைண்ட்டு கெட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துடுச்சு. நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம அதை நம்பி இறங்கியிருப்போம். இந்த குருவியே கத்திகிட்ருக்கு. எனக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எடுத்துகிட்டு வரது ரொம்பவே கஷ்டம்னு. ஏன்னா நான் அதில் கோ த்ரூ பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். கோ த்ரூ பண்ணி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர்லாம் எடுத்தேன். அது ரொம்பவே கஷ்டம். பெஸ்ட் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, பெஸ்ட் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, புதுசாக ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கெட் பண்ணுறது. பட் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கஸ்டமரை மட்டும் எடுத்துகிட்டிங்க வைய, அதை ஷோகேஸ் பண்ணி செகண்ட், தேர்ட், 5, 10 கஸ்டமர்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி. ஏன்னா உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அது வேறு லெவலில் மார்க்கெட் பண்ணலாம். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அப்வொர்க், ஃபைவர் எல்லா ப்ரொஃபைல்லையும் அப்படி பண்ணலாம். கோல்டு அவுட்ரீச் பண்ணும்போது இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்ட்டு பக்காவாக மார்க்கெட் பண்ணலாம். ஒரே ஒரு கிளைண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுதான் என்னோடய அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி. என்கிட்ட கிளைண்ட் இல்லாத போதே நான் அப்படி இப்படின்னு கற்றுவேன். கிளைண்ட் மட்டும் வந்துட்டாங்கன்னா அப்படி கற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஐடியா. அப்படி தான் நான் இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு கிளைண்ட் மட்டும் எடுத்துட்டிங்க, உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுதான் என்னோடய அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ரிசல்ட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணுறது தான் திறமையே. ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ்னு வரும்போது ஸ்டார்ட் பண்ணுற மணி ஏர்ன் பண்ணுறோம்ல, அந்த எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க யூடியூப், அதுதான் என்னோடய லைப்ரரி. நான் எக்கச்சக்கமான இன்ஸ்பிரேஷன் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவேன். எப்படி இதுக்கு முன்னாடி இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி லீட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, எப்படி கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுறாங்க, எப்படி கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டு கம்மி பண்ணால் கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க, அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணால் எப்படி வருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் தான் என்னோடய லைப்ரரி. எனக்கு புக் படிக்க பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கும். பட் உட்காந்து புக்கு படிச்சுட்டு யூடியூப் தான் நம்மளோட அல்டிமேட் லைப்ரரி. நம்ம ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி யார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதை ட்ரை பண்ணி பார்க்குவேன். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும். பட் அந்த ஃப்ரிக்ஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவங்களோட சுச்சுவேஷனுக்கு. பட் நம்ம ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் சொல்கிறது, இந்த வீடியோவில் சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி ஒர்க் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆக போகலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கணும். நான் வந்து லிங்க்டின்ல நிறைய கிளைண்ட் எடுக்கலான்னுவேன். ஆனால் அதில் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி கஷ்டமாக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்வொர்க்கில் உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் மூலமாக கிளைண்ட் கிடைக்கலாம், நெட்வொர்க்கிங் மூலமாக கிளைண்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வேறையாகும், நீங்கள் ட்ரை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வேறையாகும். நான் லீட் மேக்னட்ஸ் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அது செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு மேக் கெட் மோர் லீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருங்க. ஒரு விஷயம் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு நாள் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டென்ட்டை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கிளைண்ட் வர மாட்டாங்க. கிளைண்ட் வருவாங்க, லாங் டேர்மில் தான் வருவாங்க.
ஒரு நாள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் லீட் மேக்னெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் இமெயில் லெட்டரில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சில ஐடியாவாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். பட் யூ ஷுட் டேக் என் நம்பர் ஆஃப் ஆக்ஷன். யூ ஷுட் கம் அப் வித் நியூ ஐடியாஸ். நிறைய ரெஃபரன்ஸ் பாருங்கள், வந்துக்கிட்டே இருங்க. உங்களை ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸில் சக்சீட் ஆக முடியும். ஸோ ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் டைம். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது இருக்கும்போது, பட் இட்டரேட் என் நம்பர் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா? ஒரு நாள் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணுவீங்க, ஒரு நாள் கோல்ட் அவுட்ரீச் பண்ணுவீங்க, ஒரு நாள் இன்பவுண்ட் லீட்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம வந்து கோல்ட் அவுட்ரீச்சில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் போக போகிறோம். இது ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன மெத்தட், அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஃபோனில் நம்ம லேப்டாப்பில் இமெயில் லிஸ்ட் இருக்கும், இல்லைனா வந்து லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை நம்ம வந்து பிஎன்ஐ, சென்னை ஃப்ரீலான்சர் கிளப்பு, இந்த மாதிரி ஒரு சில கிளப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கிளப்லேயோ ஒரு கான்டாக்ட்லேயோ நமக்குன்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும். என்னோடய ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 3000 கான்டாக்ட் இருக்கும். அது ஒரு வந்து சேர்ந்துடும் உங்ககிட்ட. அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும்போது அந்த கான்டாக்டெல்லாம் எடுத்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க அவங்கள அப்ரோச் பண்ணுறதுலேருந்து சரி. லிங்க்டின் கனெக்ஷன், எனக்கு எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பீப்புளோட லிங்க்டின் கனெக்ஷன் இருக்குது. இது ஆக்சுவலாக என்னென்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற சர்க்கிள், அது ஒரு பிஎன்ஐ சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் குரூப்பாக இருக்கட்டும். நீங்கள் ஏன் அந்த மாதிரி குரூப்பெல்லாம் ஜாயின் பண்ணலாம் தெரியல. அந்த மாதிரி ஃப்ரீலான்சர் குரூப்லேயே இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு ப்ரொஃபஷனல் சர்க்கிள், லிங்க்டின் கனெக்ஷன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்கள வச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அன்னோன் பர்சனை ரீச் அவுட் பண்ணுறோன்னா அவங்க நம்மளுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க when it comes to business context. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்மளோட சர்க்கிளில் இருந்து நம்மளோட பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக அவங்களை புஷ் பண்ணுறோம், பிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ரொம்பவே ஆர்கானிக்காக, ரொம்பவே சாஃப்டாக நம்ம வந்து அந்த பீப்புளை அப்ரோச் பண்ண போகிறோம். இது எப்படி நான் சொல்லுவேன்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இது இப்படி தான் தோணும். உங்களோட கஸ்டமர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்காங்க, நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணும்போது, ஃபாலோ பண்ணும்போது, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரை கெட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக கோல்ட் அவுட்ரீச் தான் ரொம்ப சாஃப்டான மெத்தட். ஃப்ரீயாக வேல்யூபிளாக அப்ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க கஸ்டமராக மாற்றுறது தான் இது ஹோல் கான்செப்ட். ஸோ நான் இந்த மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி குரூப்ஸில் இருந்தும் சரி, இல்லைனா அவங்களோட கான்டாக்ட், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொந்தக்காரங்க, பிஸ்னஸ் சர்க்கிள், அந்த கான்டாக்டும் சரி, லிங்க்டின் கனெக்ஷன்ஸும் சரி, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் பிச் பண்ணியிருப்பீங்க அவங்களும் சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 to 500 ஒரு 1000 பீப்புள் வருவாங்க. என்கிட்டலாம் லிங்க்டின்லேயே 1000 பீப்புளுக்கு மேலே கனெக்ஷன்லேயே இருக்காங்க. நீங்கள் லிங்க்டின் போய் உங்களோட இன்கேஸ் லிங்க்டின் உங்களோட பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம், அங்கே உங்களோட கனெக்ஷன் இருப்பாங்கன்னா நீங்கள் அங்கே சூஸ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்னா அங்கே சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற கனெக்ஷன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் வந்து பிஷ் பண்ணலாம். இது வந்து நான் எல்லா பிஸ்னஸுக்கும் பேசுகிறேன். ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ், சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே தான். பட் உங்களோட ப்ராடக்ட்டு சர்வீஸை இங்கே மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் லோ எண்ட் ப்ராடக்ட் கொடுக்கலாம், ஒரு பியூட்டி ப்ராடக்ட் கொடுக்கலாம், இல்லை அந்த பக்கம் வந்து ஐடி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கொடுக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்கலாம், கிராஃபிக் டிசைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் போய் நான் சர்வீஸ் கொடுக்குறேன் வாங்குறீங்களா அப்படின்னிங்கன்னா பாய் தம்பி அப்படின்னுருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தெரிஞ்ச பிஸ்னஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன இது கொடுக்குறேன்னா டாட்டா பாய் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாஃப்டாக அப்ரோச் பண்ண போகிறோம். இனிஷியலாக நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற பீப்புள் தான், ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி தான், அந்த பிஸ்னஸ்மேன் தான், அந்த எண்ட் யூசர் தான், யாரோ ஒருத்தங்க அவங்கள பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். மேபி அவங்க இப்போ தான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பற்றி தெரியல. அந்த விஷயத்தை காம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்றது. இப்போ தான் கார் வாங்கினீங்களா, கன்க்ராச்சுலேஷன், நல்லா பெரிய ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கிலீஷில் உங்கள் கஸ்டமர் என்ன லாங்குவேஜோ அதை யூஸ் பண்ணிக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஆடியன்ஸ் வந்து பிஸ்னஸ் பீப்புள், அவங்கள டார்கெட் பண்ணுறது. யூ ஹாவ் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் கோட் இன் யுவர் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் இம்ப்ரெசிவ், ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்ட்டு ப்ரைஸ் பண்ணி விட்ருவேன், காம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்ருவேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம புஷ்ஷே பண்ண போகிறது இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். ஒரு பிஸ்னஸ் மேனு உங்களோட
கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆர்கானிக்காக அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லி பேசி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே மேட்ரு. கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு இனிஷியல் ஒரு ஃபியூல் மாதிரி. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு 2 வீடியோ இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த 2 வீடியோ கம்பைன் பண்ணி நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. அலெக்ஸ் ஆர்மோசின் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து லீட் ஜென்ரேஷனுக்காக ராகுல் மெலினலா எப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருப்பார். அவங்க 2 பேர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இது. ஃபஸ்ட்டு அவங்க பிஸ்னஸை அப்சர்வ் பண்ணிக்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு பர்சனலான ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான காம்ப்ளிமெண்ட்டோ அப்படி சொல்லிவிடு. ஓகே, இனிஷியல் வந்து அவங்க பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அவங்க என்ன ஐடியல் ஸ்டேட், என்ன ஐடியல், அவங்க ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ பிஸ்னஸோ யாரோ ஒருத்தங்க என்ன ஐடியல் அப்படின்ட்டு ஒரு பர்சனல் கொஷினோ பிஸ்னஸை பற்றி ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ அவங்களுக்கு பர்சனல் காம்ப்ளிமெண்ட்டோ பண்ணி விட்டுட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா தேங்க்ஸு, ஓகே, ஓகேடா, ஓகே ப்ரோ, ப்ரோ, ஷூ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து இன்டைரக்டாக நான் இந்த சர்வீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இன்டைரக்டாக உங்கள் மைண்டில் ஞாபகப்படுத்துறது. நான் வந்து இப்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்ருக்கேன். உனக்கு இந்த சர்வீஸ் வேணுமா, இல்லைனா இந்த சர்வீஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் வேணுமா அப்படின்ட்டு இங்கிலீஷில் பீப்புள்கிட்ட கேட்குறீங்கன்னா இங்கிலீஷ்லேயோ, தமிழ் பீப்புள்கிட்ட கேட்குறீங்கன்னா தமிழ்லையோ சொல்லுறது. இன்டைரக்டாக நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கோ இல்லை உன்னோட சர்க்கிளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாருன்னா அவர் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் தேவைப்படும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தேவைப்படும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஓகே நான் அதை தேடிட்டுருக்கேன்ட்டு நம்மக்கிட்ட வருவார். இன்கேஸ் அவர் வந்து இல்லை அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இல்லை எனக்கு யாரும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பட் அவங்கக்கிட்ட உங்களோட சர்க்கிளில் யாருக்காச்சும் யூஸ் ஆகுமா, யாராச்சும் உங்கள் மைண்டில் வராங்களான்னு கேட்டால் அவங்க சர்க்கிளில் யாராச்சும் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்கக்கிட்ட ஓகே அவர் இருக்கார், அவருக்கு என்ன ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கணும், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், அவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்ட்டு அந்த கான்டாக்டை வாங்கி அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக பண்ண போகிறோம். நம்ம இங்கே எந்த புஷ்ஷும் பண்ண போகிறதில்ல, சேல்ஸே எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். இல்லைனா கான்டாக்டை என்ன ரெஃபர் பண்ணுங்கள் அந்த பீப்புள்கிட்ட. ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கஸ்டமர் யாராச்சும் இருக்காங்கன்னா சர்க்கிளில் கேட்டு பாருங்கள். அந்த சர்க்கிளில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கள ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே. பட் நம்ம வந்து இதை மட்டும் பண்ண போகிறதில்ல, ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீ சாம்பிள், ஃப்ரீ ட்ரையல் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட்டு சர்வீஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 15 to 30 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க. இப்படி இருந்துச்சு, நல்ல ரிவ்யூ கெட்ட ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ரிவ்யூ வரணுன்னா உங்கள் ப்ராடக்ட் சூப்பராக இருந்திருக்கணும், உங்கள் சர்வீஸ் வேர்ல்ட் கிளாஸாக இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல ரிவ்யூ கொடுக்குவாங்க. ரிவ்யூ கொடுங்க, எனக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வேணும், அதுக்காக ஒரு 10 to 15 பீப்புளுக்கு நான் ஃப்ரீயாக இந்த சர்வீஸ் ஆஃபர் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஜென்யூனான ரிவ்யூ கொடுங்க அப்படின்வாங்க. இப்படி அவங்கள ஃபர்ஸ்ட் உள்ளே எடுத்துடணும். உங்களுக்கு கரெக்டாக வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணுறீங்க. ஓகே, அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணால் என்னன்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக போடுறீங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்டாக வந்து நான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. நான் அது கொடுக்குறேன் வேணுமான்னு கேட்குறது போல், நான் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்ட்டோ, இல்லை இன்கேஸ் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் உங்கள் சர்க்கிளில் யாருக்காச்சும் தேவைப்படுமா அப்படின்ட்டு இன்டைரக்டாக அவங்க மைண்டில் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக புஷ் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவைப்பட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டை கேளுங்க, ரெக்வஸ்ட்டை கேளுங்க, எனக்கு இந்த ஃபேவர் நீங்கள் பண்ணி ஆகணும், உங்களோட சர்க்கிளில் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவங்க ஆல்ரெடி உங்கள் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சாஃப்டான பேஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது எந்த ப்ராடக்ட் சர்வீஸாக வேணா இருக்கட்டும். இங்கே ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்காங்க, நீங்கள் வச்சுருக்க ப்ராடக்ட்னா ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுங்க. அவங்ககிட்ட டெஸ்டிமோனியல் ரிவ்யூஸ் எல்லாம் வாங்கிடுங்க. அந்த டெஸ்டிமோனியல் ரிவ்யூஸ் இருந்தால் அதை ஷோகேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கமான பிஸ்னஸ் மேன், நீங்கள் பக்கமான ஃப்ரீலான்சர்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் டீகோட் தட். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயான சாம்பிளோ ஃப்ரீயான ஓக்கோ நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். என்னோட கேஸில் பார்த்தா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ். உங்களுக்கு 30 daysக்கு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன் ஃப்ரீயாக. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இல்லை என்னோடய சர்வீஸை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் என் கூட கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நான் பண்ண ஒர்க்குக்கு எனக்கு டெஸ்டிமோனியல் வேணும், நான் எப்படி பண்ணலன்ட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட அட்லீஸ்ட் டெஸ்டிமோனியலாச்சும் கிடைக்கும். அவங்கள நீங்கள் கிளைண்ட்டுன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கிட்ட ஷோகேஸ் பண்ணலாம். இந்த கிளைண்ட்டுக்கு இத்தனை நாளில் இவ்வளோ ஃபாலோவர்ஸு, இவ்வளோ அவேர்னஸ்ஸு, இவ்வளோ ரீச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கிட்ட காட்டலாம், இந்த பிராண்டுக்கு இப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. வாட் எவர் இட் இஸ், கிராஃபிக் டிசைனிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அது வெப்சைட் டெவலப்மெண்ட்,
ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஒர்க், ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் கஸ்டமர் ஒரு 5 கஸ்டமருக்கு கொடுத்து ரிவ்யூ எடுங்க. இன்கேஸ் அங்கே ரிவ்யூ தப்பு வந்துச்சுன்னா ஏன் ரிவ்யூ வந்து மோசமாக வருது? உங்கள் ப்ராடக்ட் நல்லா இல்லையா, உங்கள் சர்வீஸ் நல்லா இல்லையா, அதை போய் பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் ரியல் கஸ்டமர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கே தப்பு பண்ணுறீங்க, அவங்கள நிறைய டைம் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களோட சர்வீஸோ ப்ராடக்ட்டோ எங்கே தப்பு பண்ணுது அப்படின்ட்டு பார்த்து அதை பர்ஃபெக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேட் ரிவ்யூ, குட் ரிவ்யூ ஆச்சு கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கும், ஒரு ஒர்க் பண்ணதுக்கான சாம்பிள் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு உங்களால் செகண்ட் கிளைண்ட் எடுக்க முடியலன்னா யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நான் வேர்ல்ட் கிளாஸாக அதை மார்க்கெட் பண்ணுவேன். என்கிட்ட கிளைண்ட்டே இருக்க மாட்டாங்க, ஆனால் நான் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவேன். கிளைண்ட் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த டெஸ்டிமோனியில் வச்சு செகண்ட் கிளைண்ட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. வேணால் சொல்லுங்கள் எப்படின்னு. இதுக்கெல்லாம் வீடியோ நான் மேக் பண்ண தயாராகவே இல்லை. உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்கன்னா அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட ஒர்க்கை வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணுங்கள். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்காவாக மார்க்கெட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியலன்னா யூ மிஸ்டு லாட். நீங்கள் தான் உங்களை மார்க்கெட் பண்ணணும். உங்களுக்காக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போங்க, அப்வொர்க் போங்க, ஃப்ரீலான்சர் அது போங்க. எல்லாத்துலேயும் உங்களோட ரிசல்ட் ஷோகேஸ் பண்ணுங்கள். நான் இந்த 30 டேஸில் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன், என்னோடய கஸ்டமருக்கு இவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு காட்டி அதை சுற்றின கான்டென்ட் அதை சுற்றி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வருவாங்க. இல்லைனா நீங்கள் இதை வச்சு நெக்ஸ்ட் கிளைண்ட் ஷோகேஸ் பண்ணலாம். ஹே 30 டேஸில் 1 lakh பீப்புளை ரீச் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்னோடய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒன்றுமே இல்லை. இப்போ கிளைண்ட் டெஸ்டிமோனியல் இருக்குது, ரிவ்யூ இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணதுக்கான சாம்பிள் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? திஸ் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஃப்ரீ சாம்பிள் கொடுங்க, அவங்கக்கிட்ட ரிவ்யூ வாங்குங்க, டெஸ்டிமோனியல் வாங்குங்க, அதை வச்சு செகண்ட் கிளைண்ட்டை பிடிங்க. இப்போ வந்து ஒரு $100 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட சாம்பிள் எல்லாம் வச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கிளைண்ட் எடுக்கும்போது ஒரு $30 சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் கிளைண்ட் வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. கிளைண்ட் உள்ளே வர 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 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நானும் ஒரு $150 என்னோடய சர்வீஸ் வச்சுருக்குன்னா $30, $50, $70 இப்படின்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுவேன். அப்போ நம்மகிட்ட கிளைண்ட் வருவாங்க, நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும். அதெல்லாம் நான் ஷோகேஸ் பண்ணி என்னை அழகாக ப்ரொமோட் பண்ணுவேன். நான் லேர்ன் பண்ணதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் வேணும், சர்வீஸ் வேணும்னு வருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கனாலும் சரி, அவுட்பவுண்ட் கோல்ட் அவுட்ரீச் மூலமாக போங்க. அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா இன்பவுண்ட் லீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். அவுட்பவுண்ட் லீட்ஸ் எப்படி நான் கெட் பண்ணுறேன், இன்பவுண்ட் லீட்ஸ் எப்படி நான் கெட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தரமாக பிரித்து வச்சுருப்பேன், சூப்பராக பேசியிருப்பேன். இன்பவுண்ட் லீட், அவுட்பவுண்ட் லீட் எப்படி கெட் பண்ணலான்ட்டு. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் வேல்யூ ஃப்ரம் நத்திங், வேல்யூ ஃப்ரம் ஜீரோ. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட ஸ்கில் இருக்குது, என்கிட்ட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. அதை ஆஃபர் பண்ணி ஒரு சாம்பிள் டெஸ்டிமோனியல் ஒர்க் எடுத்து, இல்லைனா ஒரு ஃப்ரீ கிளைண்ட்டாக எடுத்தாலும் அது கிளைண்ட்டு தான். அது நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிங்கன்னு நெக்ஸ்ட் கிளைண்ட் தெரிய போகிறதில்ல. அதை வச்சு நெக்ஸ்ட் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தான். பிரதீப் மாதிரி தான் ஜீரோவில் இருந்தேன், ட்ராகன் படத்தில் உண்மை ஜீரோவில் இருந்தேன். அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன், அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு ப்ரொமோஷனு அது இது நல்ல வேலை நெக்ஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். டூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, ஒர்க் ஃபார் ஃப்ரீ, showcase that to next client. This is how I'm working. எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பிஸ்னஸ்க்கு நான் இதை அப்ளை பண்ணல, 2 பிஸ்னஸ்க்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் சர்வீஸ், நீஷ் டவுனில் போய் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் இது ப்ரோ. ஸோ ட்ரை திஸ். ஏன் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான மெத்தட் தான். நீங்கள் வந்து ஒரு 500 பேரை கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா 5 பேர் தான் ரிப்ளை வரும். ஏன்னா அது கோல்டு அவுட்ரீச்னாலே அதுதான். ஒரு ரேண்டமான பர்சனை போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறீங்க. கோல்டு அவுட்ரீச்சோட ரெஸ்பான்ஸ் ரேட் ரொம்பவே கம்மி. இன்கேஸ் பொட்டன்ஷியலான பீப்புளை டார்கெட் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பக்காவாக வரும். நம்ம ரேண்டமில் போகிறதுனால ரொம்பவே கம்மி ரெஸ்பான்ஸ் வர சான்ஸ் இருக்குது. எப்படியும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு 500-600 பேர் அப்ரோச் பண்ணி ஒரு 5-10 பேரை ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டிங்கன்னா இன்பவுண்ட் லீட்ஸ் கொட்ட உங்களை பர்ஃபெக்டாக மார்க்கெட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பிலீவ் மீ, பீப்புள் யூஸிங் சோஷியல் மீடியா ரிசல்ட்டை வச்சு அப்படி விளையாடுறாங்க. சோஷியல் மீடியா, ஃபைவர், அப்வொர்க், கொஞ்சம் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கஸ்டமர் டெஸ்டிமோனியில் வாங்கிடுங்க, தெரிய உள்ளாம். அதுதான் என்ன கேட்டிங்கன்னா அல்டிமேட்டான விஷயம். கஷ்டமாக தான் இருக்கும். ஹார்டு திங்கை செஞ்சு
ப்ரோ மாதிரி போயிட்டுருங்க. அதுதான் பிஸ்னஸ் ஃப்ரீலான்சிங் வரும்போது இனிஷியலில் ஹார்டான திங்கை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் வெறித்தனமாக பண்ணுங்கள். தட் இஸ் த திங். டூ மோர் அவுட் டு ரீச் ஹவு மச் யூ கேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பேசிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச ஒரு லைக் போடுங்க. வீடியோ என்ன வர பார்த்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள், நான் என்ன வர பார்த்துன்ட்டு. அண்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேட்டாச்சுன்னா சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி டோன்ட் ப்ளே சிங்கிள் கேம், ப்ளே டிஃப்ரெண்ட் கேம். கான்டென்ட் கேம், அவுட்ரீச் கேம், இன்பவுண்ட் கேம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஓகேட்டாக போயிடும் ஒரு நாள். அன்றைக்கி உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ளே வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுதான் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸே. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த பொசிஷன் போயிட்டீங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ கீப் திஸ் இன் மை மைண்ட். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. என்னோட நேம் வந்து ஏகே. அவங்கள ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இனிமேல் நம்ம சேனல் நிறைய ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோ வரும். டவுட்டே இல்லை, தெரியும்லாம். நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரீலான்ஸ் பற்றி, லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி எல்லாம். போய் இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் விட்டு எங்கும் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு ரைட்டான வீடியோ ரைட்டான டைம் உங்கள் இன்பாக்ஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களோட ஃபீடில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஐ எம் ஏகே. பை பை.